உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்த பத்மபதயுகோ சோடுபடி எனக்கு பத்மபதயுகோ சூடும் படி எனக்கே அடைத்தனே நெஞ்சு தழுக்க எல்லாம் நெல்லருட்பூனலால் துடைத்தனே சுந்தரி சுந்தரி நின்னருளேதென்று சுந்தரியே நில்லருள் ஏதென்று சொல்லுவதே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதனின் வணக்கம். நாம் அபிராமி அந்தாதி தொடரில் இதுவரை 26 பாடல்களை அழகான பாடல்களை பார்த்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம 27வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த நேற்றைய நம்ம இதுக்கு முன் பார்த்த 26வது பாடலில் அம்பாள் எத்தனையோ உயர்ந்தவர்கள், கடவுள்களும் தேவர்களும் முனிவர்களும் அனைவர்களும் அம்பாளை புகழ்ந்த மொழிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டவள் தன்னுடைய மொழிகளையும் தான் அம்பாளை புகழ்ந்து பாடுகின்ற மொழியையும் ஏற்றுக்கொண்டது எப்படி ரொம்ப வியப்பாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னார். ஏன்னா உயர்ந்தவர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னவோ இருக்கோ, நான் ஒரு சாதாரண எளியவன், நான் பெரிய ரொம்ப கல்வி கற்றவன் இல்லை, புலவன் கிடையாது, ஆனால் என்னுடைய மொழியும் ஏற்றிக்கொண்டாயே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். இப்போ இன்றைக்கி இன்னைய 27வது பாடலில் ஒரு அழகாக என்ன எப்படி அம்பாள் தன்னுடைய புன்மொழிகளையும் பொன்மொழிகளாக ஏற்றுக்கொண்டால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், என் மேல் அம்பாள் வைத்த கருணை. அம்பாள் என் மீது கருணை வைத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா, அம்பாள் என்னை தன்னுள்ளே ஆட்கொண்டு விட்டாள் அப்படிங்கிறாரு. ஆட்கொண்டதினால் என் மீது அளவிலா கருணை வைத்து என்னுடைய செயல்பாடுகளையெல்லாம் அம்பாள் ஏற்றுக்கொண்டாள். ஏன்னா அபிராமிப்பட்டவருடைய வெளிப்பாடுகள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆத்ம சமர்ப்பணம். அவர் உள்ளத்திலே உள்ள கிடக்கைகள், உள்ளத்திலே எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் சொற்களாக அந்தாதி பாடலாக வெளிவரும். அதனால் அவர் எல்லாத்தையும் அம்பாளை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாரு. இப்போ அம்பாளை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள், கணக்கற்ற ஜென்மங்கள், எண்ண முடியாத ஜென்மங்கள் எல்லாருக்கும், பிறப்புகள், அதாவது ஜென்மம் பிறப்பு எல்லாருக்கும் உண்டு. மாணிக்கவாசர் சிவபுராணத்தில் சொல்லுவார் இல்லையா, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் மேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி சொல்லிகிட்டே போவார். இத்தனை பிறவிகள் இருக்குது. இவ்வளவு பிறவிகள் இருந்தாலும் அதில் சிறந்தவனாக ஒரு பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவியை எனக்கு கொடுத்துட்டேன். இந்த பிறவிலேயே நான் மனிதனாக பிறந்தேன். நான் இந்த மனிதனாக பிறந்து இந்த சம்சார சாகரத்திலே இந்த கடலிலே உழல்வதே இருந்து விடுதலை பெற வேணும் அப்படின்னா நமக்கு என்ன, பிறப்பறுக்க வேண்டும். ஏன்னா மரணம் இல்லாமல் நிலை வேணும். ஏன்னா உலகத்திலே பெரிய துன்பம் மரணம். மரணமில்லாத நிலை வேணும்னா எனக்கு பிறப்பறுக்க வேண்டும். பிறப்பறுத்து தன்னை அம்பாள் அடியிலே தன்னுடைய திருவடிகளை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய அம்பாளுடைய பத்ம பாதத்தை, தாமரை பாதங்களை நான் சூடும் பணியை எனக்கு கொடுத்து அதன் காரணமாக என்னை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. இதுக்கு நான் எப்படியெல்லாம் நான் இந்த நிலையை அடைந்தேன் அப்படிங்கிறதா இந்த பாட்டில், இன்றைக்குள்ளே பாட்டில் சொல்கிறாரு. நான் இன்றைக்கி அழகான பாட்டை சொல்லிடுறேன். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பத யுகம் சூடும் பனி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை, சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. சுந்தரின்னு தாயேன்னு அவன் சுந்தரிங்கிறது அழகானவளே. அம்பாளுடைய அழகை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது இல்லையா. லலிதாசஹஸ்ரநாமத்தில் 1000 ஸ்லோகங்களும் 1000 நாமாவளிகளும் அம்பாளுடைய அழகையை வர்ணிக்கும், செயல்பாடுகளையும் அழகையும் உருவத்தினுடைய
பாங்கியம் தான் வர்ணிக்கும். அதனால் அம்பாள் வந்து சுந்தரி இல்லையா, யாரும் நிகரில்லாத ஒரு அழகுடையவள். அதனால் சுந்தரி, உன்னுடைய அருள் ஏதென்று சொல்வதே, உன்னுடைய என் மேலே நீ வைத்த அருள் என்னவென்று நான் சொல்வதே அப்படின்னு உருகி ஆச்சரியப்படுறாரு. இப்போ இந்த வந்து முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, உடைத்தனை வஞ்சப் பிறவியை. சரி, உடைத்தனை வஞ்சப் பிறவி, இந்த பிறவி இருக்கு இல்லையா, இந்த பிறவி வந்து வஞ்சப் பிறவி அப்படிங்கிறாரு. வஞ்சப் பிறவி அப்படின்னா என்ன? துன்பமுள்ள ஒரு பிறவி, வஞ்சகமான ஒரு பிறவி, அதை வந்து என்னை வந்து துடைத்து என்னை காப்பாற்றினாய் அப்படிங்கிறாரு. அப்போ அம்பாள் தனக்கு உண்டாயிருக்க உயர்ந்த வாழ்வை இன்றைக்கி ஒரு அம்பாளுக்கு அருளால் கிடைத்திருக்கிற இந்த வாழ்வு, அது இனி பிறவாத உறுதி எனக்கு வந்திருக்கிறது. அம்பாள் கொடுத்த இந்த வாழ்வினால் எனக்கு பிறவி பெருங்கடலுக்கு அம்பாள் ஒரு பெரிய கப்பலை போன்ற அம்பாளின் திருவடிகளை நான் பற்றி கொண்டேன். அதனால் இந்த பிறவி கடங்களை பெருங்கடலை கப்பல் எவ்வளோ சமுதிரத்தையும் தாண்டிடும் இல்லையா, அதே மாதிரி இந்த பிறவி பெருங்கடலை நான் கடந்து விடுவேன். அதனால் எனக்கு இனி பிறக்கவே வேண்டிய இல்லை என்ற நிலை எனக்கு வந்து விட்டது. அப்போ எனக்கு இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய அகங்காரங்கள் மமகாரங்கள் இதையெல்லாம் ஒழித்து அனைத்தும் அம்பாள் செயலே அப்படிங்கிற உணர்வு இந்த வந்தால் தான் இந்த நிலைமை எனக்கு வரணும். ஏன்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முதல்ல நான் எனது என்ற அகங்காரம் ஒழிய வேண்டும் இல்லையா, அந்த ஆணவம் ஒழிய வேண்டும். ஏன்னா நமக்கு 14 தீய குணங்களில் முதல் குணம் வந்து ஆணவம் தான். இந்த ஆணவம் இருந்த வரைக்கும் நாம் அந்த கடலிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் இந்த ஆணவத்தை ஒழித்து விட்டால் நமக்கு வந்து ஜென்ம சாயில்பம் கிடைக்கும், நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதை வந்து அம்பாள் வந்து பக்தர்களுக்கு என்ன கொடுக்குங்கிறத லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. இது ஒரே ஒரு நாமாவளிங்க, 859 நாமாவளி. ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. இதில் 3 இருக்குது. ஜன்ம மிருத்யு ஜராதப்த அப்படின்னா பிறப்பு, இறப்பு, மூப்பு. இந்த 3 இருக்குல்ல, பிறக்கணும், மூப்பு, அல்லது பிறப்பு, மூப்பு, இறப்பு. பிறந்தவங்க எல்லாரும் மூப்படையணும். பிறப்பு என்பது ஒரு துன்பம், அப்புறம் அந்த வாழ்க்கையிலே மூப்பு என்பது துன்பம், அந்த இறப்பு என்பது பெரிய துன்பம். இந்த 3ஐயும் அதுதான் வந்து ஜன்ம மிருத்யு ஜராதப்தன்னாரு. ஜன விஸ்ராந்தி, இந்த இதை பற்றி எந்த விஸ்ராந்தினா கவலை இல்லாமல் இருக்குது, இதை பற்றி எந்தவில்லாத கவலையும் இல்லாமல் இருக்கிறது தாயினா கொடுக்கிறது. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் 859 நாமாவே சொல்கிறது அதுதான். ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படிங்கிறது. ஆக அம்பாளுடைய அருளினால் இந்த 3 நிலையிலிருந்து நம்ம விடுபடுகிறோம். அப்போ எத்தனையோ பிரிவுகள் எடுத்தோம், கணக்கற்ற பிரிவுகள் எடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு பிறவியும் ஏன் மறுபடி பிறவி வருதுன்னு கேட்டோன்னா, இந்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவிலே நம்முடைய செயல்பாடுகள், நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம், உயர்ந்தவர்களை செய்கிறோம், தாழ்ந்தவர்களை செய்கிறோம், இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே போதுங்க. இதன் காரணமாக எனக்கு மறுபிறவி வருது. அப்படியா? ஏன்னா இன்றைக்கு செய்த நல்லதையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால் நல்லது செஞ்சால் பிறவி இல்லாமல் போகணும்னு நினைக்க முடியாது. நம்முடைய கர்ம வினைப்படி நல்லது செய்தாலும் அடுத்த பிறவியில் சுகமான வாழ்வு கிடைக்கும். இந்த வருஷம் இப்போ தீயவை செய்தால் அடுத்த பிறவியில் மோசமான வாழ்வு கிடைக்கும். ஆனால் அந்த விதியினை தகர்க்க வேண்டும். இனிமேல் இந்த சுழற்சி, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை அறுக்க வேண்டும். அதான் இந்த வஞ்சக பிறவி அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த வஞ்சகங்கிறது விட்டு போகாது இல்லையா, அதனால் அந்த வஞ்சகம் எப்படி தொடுத்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த பிறவி என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, அதை வந்து நீ என்னை தகர்த்து விட்டாய். அதனால் நான் சொன்னார் உடைத்தனை வஞ்ச பிறவியே அப்படின்னாரு. அப்புறம் சரி, இது வந்து இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சா அப்படின்னா, இந்த நிலையை அடைவதற்கு நாம் என்னென்னலாம் எப்படியெல்லாம் தாண்டி வந்தான்னு முதல்ல பார்க்குறாரு. இப்போ திருப்பி பார்க்குறாரு. இது வந்து ஒரு காரியம், ஒரு சித்தி கிடச்சிருச்சு. ஆனால் அது ஒரு காரணம் வேணும் இல்லையா, எந்த காரியமும் காரணம் இல்லாமல் முடியாது. இதுக்கு என்னென்ன காரணங்கள், எந்தெந்த செயல்பாடுகளால் எனக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறத ஒரு பின்னோக்கி பார்க்குறாரு, ரீட்ராஸ்பெக்டிவாக பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னால் வந்து பிறவி இந்த துன்பம் இந்த இல்லை என்பதற்கு காரணம் என்னால் சொல்ல முடியாதென்றும் இல்லை. அப்படி இது நான் வந்து காரணம் என்ன என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது உன்னுடைய அருள், அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுக்கு காரணமாக இருப்பது அம்பாளுடைய இணையற்ற அன்பு. இந்த அம்பாளுடைய அன்பினால் நான் இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். அம்பாளை நினைத்து உருகுவதும்
அன்பு உருகுறதுனால அம்பாளுக்கு அன்பு உண்டாயிற்று. சரி, அந்த அன்பு முருக முருக இந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, அந்த அன்பு எப்படி வந்துச்சு? திடீர்னு அன்பு வந்துடுமா? இப்போ அம்பாள் மேலே எல்லாருக்கும் அன்பு வருதா அப்படின்னா இல்லை. அதுவும் அந்த அம்பாளின் மேலே ஒரு பக்தனுக்கு அன்பு வருவதற்கும் காரணம் யாருன்னா அதுவும் அன்பாளின் அருளாலே அமைந்தது. இதுதாங்க மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்ம கடவுளை வணங்கினா நமக்கு அருள் கிடைக்கும். ஆனால் அந்த கடவுள் வணங்குவதற்கும் அருள் வேணும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. அதனால் அம்பாளை நான் வணங்குவதனால், அவன் மேலே அன்பு வைத்ததனால், அந்த அன்பு முருகி 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 இந்த நிலைக்கு நான் வந்தேன் என்று சொன்னால் அதற்கு காரணமாவதும் அன்பே தான் இல்லையா? அதனால் இப்போ வந்து ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. படிக்க 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 என்னாகும்? அறிவு கூர்மையாகும், அறிவு விருத்தியாகும். ஆனால் ஒரு நல்ல மனம் குழைய வேண்டும் அப்படின்னா நல்ல செயல்களை செய்ய வேண்டும். படிப்பு மட்டும் பத்தாதுங்க. அதனால் படிப்பு நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் படிப்பது என்பது வேறு. அன்பு வைத்து அந்த அன்பு உள்ள குழைக்க வேண்டும், உள்ளத்தை குழையணும். அதான் உருகுதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து அப்பர் சாமி சொல்லுவார்ல, நினைந்து உருகும் அடியார் அப்படிம்பார். அப்போ மாணிக்கவாசக பெருமானே சொல்லியிருக்காருல்ல, பால் நினைந்து ஊட்டும் தாய். அந்த நினைங்கிறதே அந்த உருகிறது தான், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ மனம் வந்து கல்லாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்றுமே நடக்காது. இப்போ ஒரு இரும்பு எடுத்துங்க, இல்லை தங்கத்தையே எடுத்துங்க. தங்கம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இந்த தங்கம் இழக்க வேண்டும், உருக்கணும், இழகணும். இழகினா தான் அதில் ஆபரணங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த மனம் உருக வேண்டும். அந்த மரம் உருகினால் நான் அன்பு வைத்தால் மட்டும் போராது, அந்த அன்பு உருக வேண்டும், அந்த உள்ளம் உருக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை வந்தால்தான் உன்னுடைய அருளை பட வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறாரு, உள்ளம் உருகு அன்பு படைத்தனை. நான் அன்பு வச்சேன். அந்த சாதாரண எல்லாரும் அன்பு எல்லாரும் மேலே அன்பு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே அன்பு வைக்கலாம், அப்பா மேலே அன்பு வைக்கலாம், குழந்தைங்க மேலே அன்பு வைக்கலாம், மனைவி மேலே அன்பு வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். ஆனால் இந்த இறைவன் மேலே வைக்கிற அன்பு வந்து உள்ளம் உருகும் அன்பு. அதை நினச்சாலே, அதாவது அந்த இறைவன்கிட்ட போய் நின்னால் கண்ணில் தானாக தண்ணீர் வரும். கண்ணில் வந்து நம்ம அறியாமல் தண்ணீர் கொட்டும். உள்ளம் வந்து அப்படியே உருகும். அதுதான் உள்ளம் உருகுது அப்படிங்கிறது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஊன் உருகும்போது உள்ளமும் உருகும். அதனால் உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை நின் அருள் ஏதென்று சொல்லுவதுன்னு சொன்னார். சரி, இப்போ அம்பாளை வணங்கி அதனால் நலம் பெற்ற பக்தர்களை கண்டு இந்த மாதிரி நம்மளும் அம்பாளை வணங்க வேண்டும். அவர்களைப் போல நாமும் அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகின்ற எண்ணம் மனத்திலே வரணும். இந்த பிரிவை வந்து நம்ம ஏன் எடுத்தான்? கடவுள் ஏன் இந்த பிரிவை நமக்கு கொடுத்தார்? அம்பாள் நமக்கு கொடுத்தாங்க. இந்த பிரிவு எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த மனித பிறவி என்பது அனைத்திலும் உயர்ந்த பிறவி இல்லையா? புல்லாகி பூடாகி புழுவாகி எல்லாம் இருக்குது. ஆனால் உயர்ந்த பிறவி மனித பிறவி. இன்னும் சொல்லப்போனால் தேவர்களுடைய பிறவியை விட மனித பிறவி சிறந்தது. அதுதான் சொல்லுவார், குனித்த புருவமும் கொவ்வோய் செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த விட எடுத்த ஒரு பாதம் காணப்பட்டால் மனித பிறவி வேண்டும்னு திருநாவுக்கரசர் கேட்குறார். அதனால் மனித பிறவி என்பது உயர்ந்த பிறவி. அந்த பிறவியை வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அதை வந்து அம்பாளை பணிகின்ற ஒரு காரியத்தை, இறைவனை பணிகின்ற செய்கின்ற காரியத்தை விடாமல் இருக்கணுங்க. என்ன செஞ்சாலும் முழிக்கும் போதே இறைவனை நினைக்கணும், படுக்கும் போதே நினைக்கணும். எல்லா செயலிலும் இந்த ஈஸ்வரா அப்படிங்கிற ஏதோ எந்த கடவுளோ நீங்கள் உங்களது இஷ்ட தெய்வத்தை நினைக்க வேண்டும். அது மாதிரி அம்பாளை நினைக்கிறோம். அதனால் அப்படி நினைக்கும்போது பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனைங்கிறார். பத்மபாதம்ங்கிறார். பத்மபாதம்னா தாமரை பாதம். அம்பாளுடைய பாதங்கள் தாமரை பாதம். உன்னுடைய தாமரையைப் போன்ற 2 திருவடிகளையும் தலையில் வைத்தும் அடியை எனக்கு உரியதாக எனக்கு கொடுத்து விட்டாய். அதுவே எனக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க, வரையறுத்து விட்டாய்ங்கிறாரு. இந்த திருவளையை நான் எப்படி புகழ்வேனுங்கிறாரு. எனக்கு வேற உன்னுடைய திருவடிகளை தாங்குகின்ற பேருகளை எனக்கு தந்து விட்டாய் அப்படிங்கிறாரு. பணி எனக்கே அடைத்தனை அப்படிங்கிறார். இந்த பணி எனக்கே கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் அப்போ திடீர்னு கேட்கலாம், அப்போ வேறு வேலையே கிடையாதா? அம்பாளுடைய பாதத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தார வேலையே இருந்தால் கிடையாதா? இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் இருந்தான்னா 24 மணி நேரம் கடவுளை பற்றி நினைத்து கொண்டு கடவுளை தலையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியுங்கிறது சாத்தியப்படுமான்னு நிச்சயமாக கிடையாது. வேறு வேலை இல்லையா? அவனுக்கு சாப்பிட்ணும், குளிக்கணும், வெளியில் போகணும், நண்பர்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். எல்லா பணிகளுக்கும் இடையிலும் நம்ம இறை உணர்வை நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ ஆனாக்கா அதுலேயும் பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்க, டாக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மருத்துவராக இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய பணி நோக்கம் எல்லாம் மருத்துவ பணி தான். அதில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. நாங்கள் இந்த ஓத்து எடுக்கும்போதே இதுக்கு டெடிகேட் அவர் லைஃப் டு மெடிசன். அப்போ வாழ்நாள் பூரா மருத்துவ பணி தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக எனக்கு பிள்ளைங்களை ஒய்ஃபு பார்க்காம, பிள்ளைங்களை பார்க்காம, ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம, நான் சாப்பிடாம இருக்கும் எல்லாம் செய்யலாம். எந்த வேலை செய்தாலும் அந்த செயல்கள் எல்லாம் இப்போ படிக்கும்போதே என்ன படிப்போம்? மருத்துவ புக்ஸை படிப்போம். பேசும்போது என்ன பார்த்துவோம்? இந்த டாபிக்ஸ் மெடிக்கல் டாபிக்ஸ் தான் பேசுவோம். மற்றவர்களே பேசினாலும் இதுவே பேசுவோம். அதே மாதிரி இறைவனை பணிகின்ற செயல்பாடு அனைத்தும் இப்போ கடவுளை கும்பிட்றோம், நமஸ்காரம் வணங்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க? கோயிலில் தோட்டத்துக்கு போவாங்க, பூ பறிப்பாங்க இல்லையா? பூ பறிக்கும்போது பூ கீழே வந்துச்சுன்னா அதை எடுப்பாங்க, அதை கட்டுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் இந்த செயல்கள் எல்லாமே இது வணங்குகிற செயல் கிடையாது. ஆனால் இறைவனை வணங்குவதற்கான ஆக்சிலரி ஒர்க் இதெல்லாம் இல்லையா? இறைவனை வணங்குவது பிரைமரி ஒர்க்கு, இதெல்லாம் ஆக்சிலரி ஒர்க். அதனால் பாடும் பணியே அருளாய் அப்படிங்கிற அந்த உன் புகழை பாடும் பணியே, அதை மட்டுமே எனக்கு அருளினாய் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் அதுதான். நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், அனைத்து செயல்பாடுகளும் அம்பாளுடைய வழிபாட்டிற்கு அதை ஃபோக்கஸ், அதுதான் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸில் அந்த சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சென்ட்ரி ஃபியூகல்ங்கிறது நடுவில் உள்ள ஃபோர்ஸ். அது நம்ம செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனையும் அம்பாளையும் வணங்குவதிலேயே இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு, பாடும் பணியே பாடும் பணியாய் அருள்வாய் அப்படின்னாரு. இதை அருணகிரி நாயுடு இதை சொல்லியிருக்கார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். என்னுடைய வேலை என்ன? பணி என்னன்னா பாடும் பணி. உனக்கு பாடுறதான் எனக்கு பணி. இப்போ அருணகிரி நாயுடு பாடிட்டு தான் இருந்தார். அதுக்காக அவர் அதோடு நிறுத்தலை, மற்ற செயல்பாடுகளும் செஞ்சார். கோயிலுக்கு போனார், இறைவனை வணங்கினார், நண்பர்களை பார்த்தார், தன்னுடைய பாடல்களை மற்றவர்களுக்கு சொன்னார். ஆனால் எல்லா பொருள்களும் எல்லா செயல்பாடுகளும் அந்த ஒரே ஒரு ஃபோக்கஸில் நீந்தது அப்படிங்கிறாரு. அதை தான் இதை பாடும் பணியே எனக்கு செஞ்சேன் அப்படின்னார். இப்போ அம்பாளை பணிந்து வழிபடும் உடம்புக்கு நம்ம செய்கிற காரியங்கள் அந்த பணிக்கு உபகாரப்படுவோனே அப்படி. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலால் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் அம்பாளை வணங்குகின்ற, அம்பாளுடைய புகழை பாடுகின்ற, அம்பாளுக்கு தொண்டு செய்கின்றதாக இருக்கணும். ஏன்னா இந்த உடம்பு இந்த ஐம்புலன் நுகர்ச்சியை பெரிதாக எண்ணுவது இல்லையா? அது நம்ம மாற்ற முடியாது. மனுஷனாக பிறந்தவனுக்கு இந்த ஐம்புலன்களின் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம விளக்க வேண்டும். இந்த ஐம்புலன்களை உணர்ச்சிகளை விலக்கிவிட்டு அம்பாளை பாடும் தெய்வ காரியத்தை பெருசாக நினைக்கணும். அப்படிங்கும்போது அனைத்து செயல்களும் அம்பாளை வணங்குவதாகவே அமையும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நேர்முகமாக சொல்லாட்டா கூட மறைமுகமாக அம்பாளை வழிபாட்டுக்கு இது அங்கமாகவே இதெல்லாம் செயல்படும். என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அம்பாளுடைய வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கில் தான் யாத்தும் செயல்படுது அப்படின்னு சொன்னார். அப்போ அம்பாளுடைய திருவடியை பணியே செய்யும் நிலையை இப்போ சொன்னார். அப்போ அதுவும் இல்லை, இது இப்படி சரி ஒன்று பணியணுன்னா அது உடனே வந்துடுமா? நிச்சயமாக வராது. நினச்சவங்களாம் வணங்க முடியுமா? நிச்சயமாக வர முடியாது. ஏன்னா அது அடிப்படையான நிலைகளில் அதுதான் ஜாஸ்தி அதிகம். ஒரு காரியத்தை கற்றுக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் கற்றுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அடிப்படையான நிலை கஷ்டம். அம்பாளை பணிந்து உள்ளத்தை அம்பாளை மேலே செலுத்துகின்ற அந்த ஆரம்ப நிலை ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம வெற்றி பெற்று விட்டால் கிடுக்கிட்டு மேலே வந்துடலாம். அடிப்படையான ஆரம்ப நிலைகளிலிருந்து அல்லல் அதிகம். மனம் அப்போனா பல திசைகளையும் டைவர்ட் ஆகும் இல்லையா? அங்கேயும் மனம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். அப்போ அது இல்லாமல் நம்ம மனசில் அழுக்குகள் நிறைந்திருக்கும். மனம் அழுக்கு நிறைந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அது பிறக்கும்போது குழந்தை மாசு இல்லாமல் பிறக்குது. ஆனால் நாள் ஆக ஆக அந்த குழந்தை வளர வளர வயது ஏற ஏற உள்ளத்தில் எண்ணங்களின் மாறுபாடு, வாழ்க்கை முறைகளின் மாறுபாடு, புலன்களின் மாறுபாடு, இது எல்லாமே எல்லா விதமான அழுக்குகளும் சேர்ந்துருது. முக்கியமான இந்த 14 அழுக்குகள், ஆணவம், கண்மம், மாயை, கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து, அப்புறம் காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரம், இந்த 14 அழுக்குகள் உள்ளத்திலே முள்ளமாக ஏறிடுச்சு. சரி, இப்போ இந்த அழுக்குகள்லாம் உள்ள உடம்புல நம்ம இந்த அழுக்குகளோட உன்னை வழங்க முடியுமா? அம்பாளை வணங்கினா அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தி வணங்கினாக்கா எனக்கு மோட்சம் கிடைக்குது. ஆனால் நான் வணங்குறதுக்கு மனசில் அழுக்கோடு வணங்க முடியுமா? அப்போ இந்த அழுக்கை வச்சுக்கிட்டு வணங்க முடியாது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சுவரில் அழகான சித்திரம் எழுதணும்னா அந்த சுவர் சுத்தமாக இருக்கணும்.
அந்த செவர் அழுக்கு சுத்தத்தில் படம் எடுத்தனா நல்லா இருக்குமா? அது இல்லாமல் ஒரு அழுக்கான கண்ணாடியில் தெளிவான முகம் தெரியுமா? தெரியாது. அதனால் சுத்தமாக என்னுடைய அழுக்குகளை போக்க வேண்டும். இந்த அழுக்குகளை போக்குறது அப்படின்னு சொன்னாக்கா எதால் போக்கணும்? அழுக்காவது தண்ணியினால் புனலினால் தண்ணியினால் போக்கலாம். இந்த தண்ணி எப்படி தண்ணியாக இருக்கணும்? சுத்தமான தண்ணியாக இருக்கணும், தூய நீரினால் போக்கணும். இப்போ நம்ம வீடு சுத்தம் பண்ணுறோம், அழுக்கு சாக்கடை தண்ணி வச்சு வீடை சுத்தம் பண்ண முடியுமோ? இன்னும் மோசமாக தான் ஆகும். வீட்டில் உள்ள அழுக்குகள் அதிகமாகும். ஆனால் தூய்மையாக உள்ள ஒரு புனலால் ஒரு நீரினால் இந்த அழுக்கை கழுவ வேண்டும். அந்த புனல் அழுக்கும் என்ன அடிக்கணும்? இப்போ சும்மா தண்ணி ஊற்றினா அடிவாது, அது ஃபோர்ஸாக அடிக்கணும் இல்லையா? அது வேகமாக அடிக்கும். அப்போ தான் நம்ம நெஞ்சத்திலே உள்ள இந்த அழுக்குகள் எல்லாம் படலமாக அப்படியே படிஞ்சிருக்கு. அந்த அழுக்கெல்லாம் கரையும், வேகமாக ஊற்றி அடித்து கரையணும். அது உன்னுடைய ஒரு புனல். அந்த புனல் எந்த புனல்? அந்த நீர் அது என்ன எங்கே இருக்குது? சிவபெருமானுடைய இந்த தடையில் இருக்குது, கங்கை இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு புனிதமான நீர் உன்னுடைய அருளாகிய அந்த புனல் என்னுடைய அழுக்கை எல்லாம் களைய வேண்டும். அப்போ என்னுடைய அழுக்கெல்லாம் களைந்து விட்டால் என்னுடைய உள்ளம் தூய்மையாகிவிடும். அப்போ நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி, நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. சுந்தரியே, அழகான தாயே, உன்னுடைய அருளை என்னவென்று சொல்லுதேன்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த அம்பாளுடைய கருணையினால் நான் அம்பாளுடைய திருவடி அடைஞ்சேன். அதுக்கு காரணம் அம்பாளுடைய அன்பை பெற்றேன். அம்பாளுடைய அன்பை பெற்றுவதற்கு முன்பு நான் அம்பாளுக்கு அம்பாள் மீது அருள் செய்தேன். அம்பாள் மீது என்னுடைய அருளை செலுத்தினேன். அம்பாள் செலுத்துவதற்கு முன்பு என்னுடைய உள்ளம் அழுக்காக இருந்தது. இந்த அழுக்கையெல்லாம் அம்பாளுடைய அருள் என்ற வெள்ளத்தினால் கழுவினேன் அப்படின்னு ரீட்ரோஸ்பெக்டிவாக எல்லாத்தையும் சொன்னார். புரியுது அந்த பாட்டு? அதுதான் அந்த அழகான இந்த பாடல். இப்போ இந்த மறுபடியும் அந்த பாடலை ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். உடைத்தனை வஞ்ச பிறவியை, இது லாஸ்ட்டு. அப்படின்னா அது ரீட்ராஸ்பெக்டாக சொல்லிகிட்டே வர்றார். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, இந்த அன்புனால் தான் எனக்கு பிறவி போச்சு. பத்ம பத யுகம் சூடும் பணியே எனக்கே அடைத்தனை. உன்னுடைய தாமரை பாதங்களை நான் என்னுடைய தலையில் வச்சுக்குமாறு ஒரு அருள் புரிந்தனை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னோட நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை என்று அழுக்கிருந்த என் நெஞ்சத்துள்ள அழுக்கெல்லாம் உன்னுடைய அருளால் துடைத்தனை. உன்னுடைய அருள் என்ன என்று சொல்வதே என்று இந்த அழகாக சொல்லி இந்த ரீட்ராஸ்பெக்டிவாக அழகான பாடலை நிறைவு செய்கிறார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பன் பேரொரு கருணையும் சிவபெருமான் கடாட்சமும் குரலாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.